எங்கள் அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போய் தான் என்னையும் என் தங்கச்சிங்களையும் வளர்த்தாங்க. அம்மா வந்துட்டு எங்களோட படிப்புக்குன்னு போய் உதவி கேட்கும்போது சில சொந்தக்காரங்க வந்துட்டு எதுக்கு பொம்பளை பிள்ளைய படிக்க வைக்கிற, எல்லாரும் சேர்ந்து 1 பவுனோ 2 பவுனோ போடுறோம், பொண்ணை கட்லி கொடுத்துரு அப்படின்லாம் சொன்னாங்க. பட் ஆனால் எங்கள் அம்மா வந்துட்டு அதெல்லாம் மனசில் ஒரு வைராக்கியமாக வச்சுட்டு, இல்லை என் பொண்ணு படிக்கட்டும், அவளுக்கு என்னைய மாதிரி ஒரு நிலமை வரக்கூடாது. ஏன்னா எங்கள் அப்பா இறந்ததுக்கப்புறம் எங்கள் குடும்பமே ரொம்ப கஷ்டப்பட்டுச்சு. அதனால் எங்கள் அம்மா வந்துட்டு எப்படியாச்சும் என்னை படிக்க வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவில் இருந்தாங்க. நான் படித்த ஸ்கூலில் என்னோட ஏஹெச்எம் தான் எனக்காக அகரத்தில் விண்ணப்பம் செலுத்தி எனக்கு அகரத்தோட உதவி கிடைச்சது. நான் 2018 வந்துட்டு விப்ரோவில் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக சேர்ந்தேன். இப்போ வந்துட்டு அமேசானில் சாஃப்ட்வேர் சப்போர்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணுறேன். நான் படித்தது மட்டும் இல்லாமல் என் 2 தங்கச்சிங்களையும் படிக்க வச்சேன். அவங்களுக்கு விருப்பமானதை எந்த ஒரு தடையும் இல்லாமல், யாரோட உதவியும் இல்லாமல் நான் படிக்க வச்சேன், சம்பாதிச்சு. நான் வந்துட்டு பெற்றது என்னோட இருந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் ஸ்கூல்லையே இருக்க இன்னொரு கஷ்டப்படுற குழந்தைய அடாப்ட் பண்ணி அவங்களோட காலேஜ் செலவெல்லாம் இப்போ நான் ஏற்று படிக்க வச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் நான் படிக்க வைப்பேன்.